சிவபெருமானுடைய 5 முக்கியமான குணங்களும் அவர் 5 முகமா கொண்டிருக்கிறாரு. சத்யாஜாதம், ஈசானம், தத்புருஷம், வாமதேவம், அகோரம். ஆனா இந்த 5 முகங்களோட சேர்த்து அதோமுகம்னு ஒரு முகம் இருக்கு. அது ஞானிகளுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய முகம். சிவபெருமானு நம்ம எல்லாம் தரிசிக்கிறதும் 5 முகங்களோட, அவருக்கு இருக்கிறதும் பஞ்சபூத தலங்கள். எவ்வளவு சிறப்பு பார்த்தீங்களா? ஆனா இந்த 5 குணங்களோட சேர்ந்து அந்த 6வதான சிறப்பான ஒரு குணத்தையும் சேர்த்து சிவகுமாரனை படைக்க எண்ணினாரு சிவபெருமான். ஆனா அவருக்குள்ள ஒரு குழப்பம். தன்னுடைய வலது பக்கம் ஈசனாகவும் இடது பக்கம் பார்வதியாகவும் இருக்கும்போது நாம எந்த பக்கத்திலிருந்து சிவகுமாரனை படைப்பது அப்படின்ற யோசனை வருது. சிவனும் பார்வதியும் இணைந்துதானே சிவகுமாரன் பிறக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த பதிவுல நம்ம கந்த புராணத்தோட கதாநாயகனான எம்பெருமான் முருகப்பெருமானோட திரு அவதாரத்தை நம்ம பார்க்க போறோம். சிவபெருமானோட குழப்பம் நீங்கி முருகப்பெருமான் அவதரிக்க இருக்கிறாரு. எல்லாரும் தவறாம கேளுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அன்புடன் சௌந்தர்யா கபிலன். நன்றி.